ஹாய், இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான ப்ரோட்டீன் பவுடரை பற்றி தான் வீடியோ. அதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் பவுடர் என்ன, அது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். பொதுவாக ப்ரோட்டீன் நீங்கள் டெய்லி உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 50 கேஜி இருந்தீங்கன்னா டெய்லி 50 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அது நீங்கள் ஃபுட் வழியாகவே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, சூப்பர். சப்போஸ் ஒரு வேளை உங்களால் அதை பண்ண முடியல, உங்களோட தினசரி ப்ரோட்டீன் தேவை பூர்த்தி ஆகலை அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஒரு சப்ளிமெண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டும் நம்பி இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக அதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அந்த வகையில் நான் யூஸ் பண்ணுற ஒரே ப்ரோட்டீன் பவுடர் இது தான், காஸ்மிக்ஸ் வெல்னஸ்ங்கிற பிராண்டில் இருந்து. இவங்கக்கிட்ட நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் பவுடர்லேயே. இது பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன். எதில் இருந்துன்னா பட்டாணியிலேருந்தும் ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்தும் எடுக்கிறாங்க மெயின்லி. இதில் மற்ற ப்ரோட்டீன் பவுடரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதில் ஸ்வீட்னஸ்க்குன்னு எதுவுமே போடலை, சுகர்லாம் போடலை. மாங்க் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற ஸ்வீட்னஸ் தான் இதில் சேர்க்குறாங்க. அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் பவுடர்னால கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொருள்லேருந்து ப்ரோட்டீனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் வேணும் எக்ஸ்ட்ராவாக அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ, பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ தேங்க்யூ.